வணக்கம். ஆதவர்ஜுனா 60% அதிமுகவினர் எங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வரல. ஏன்னா இது ஒரு வகையில யோசித்து பார்த்தா ஆதவர்ஜுனா சொல்றது உண்மைதான் அப்படின்னு நம்மளால நம்ப முடியுது. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக செங்கோட்டையன் அவர்கள் தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொன்னார். ஆக்சுவலா அவர் சொன்னது இப்ப நிறைவேறிட்டு வருது. ஒருவேளை தெரிஞ்சு சொன்னாரா இல்ல போற போக்குல ஒரு வார்த்தை சொன்னாரான்னு தெரியல. ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்லா சொன்னாரியா அந்த மாதிரி தான் இன்னைக்கு அதிமுகவுல கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. என்ன சொன்னாரு அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்கவே இருக்காது. தாவேகா தான் அதிமுகவா மாறிடும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா, அங்க இருக்கிற நிர்வாகிகள் பல பேர் எங்க கூட வருவாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. சொன்னபடியே சொல்லி அடிச்சாருங்க செங்கோட்டையன் அவர்கள். அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, தேர்தலுக்கு பிறகு இன்னைக்கு எம்எல்ஏக்களா இருந்தவங்களும் சரி, முன்னாள் அமைச்சர்களும் சரி, மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, 10,000, 20,000, 30,000 அப்படின்னு கொத்த கொத்தையா என்ன பண்றாங்க, இணையறாங்க தாவேகாவுல. இன்னைக்கு ஆதவர்ஜுனா சொல்றாரு, 60% எங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் யாருப்பா அப்படின்னு கேள்வி கேட்டா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. எங்க தலைவர் சொல்லிட்டாரு. அதிமுக இன்னைக்கு தாவேகா தான் மாறிடும். அதிமுகல இருக்கிறவங்க உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் எல்லாம் இந்த பக்கம் வருவாங்கன்னு சொல்லிட்டாரு எங்க தலைவரு. அதனால எல்லாரும் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொன்னாரு. ஆனா ஆதவர்ஜுனா சொல்றதும் இப்ப இங்க உண்மையாயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு கேள்வி இங்க நமக்கு எழுது. ஏன் அப்படின்னா, அதிமுகவுல சம்பவங்கள் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா எஸ்பி வேலுமணி, தங்கமணி, வீரமணி, நத்தம் விஸ்வநாதன் போன்றவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பதவி எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க. நாங்க அடிப்படை உறுப்பினராகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சி வி சண்முகம் அவர்கள் உள்ள போகவே இல்லை, நான் வெளியே நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நின்னுட்டாங்க. விஜயபாஸ்கர் அவர்கள், அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கட்டும், சி விஜயபாஸ்கர் இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் இணைஞ்சிட்டாங்க. நேற்று இணைஞ்ச விழாவை பார்த்து சி வி சண்முகத்துக்கு ஒரே பொறாம வந்துருச்சாம்பா. ஏன்னா நம்மளும் இது மாதிரி போனோம் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு விருப்பம் அவருக்கு வந்துருச்சு. ஸோ அதனால இப்போ சி வி சண்முகம் அவர்களும் அதிரடியா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண போறாரு அப்படின்னு பேசப்படுது. சி வி சண்முகம் மட்டும் இல்ல, அவரோட சேர்ந்து இங்க எஸ்பி வேலுமணி டீம்ல ஒரு 7 பேர் இருக்காங்க. இவங்க 7 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு மொத்தமா போயிட்டு தாவேகால இணைய போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் இங்க அதிமுகவை வட்டமிட்டு இருக்கு. கொங்கு பெல்ட்ல ரொம்பவே அறியப்பட்ட ஒரு பெரும் கை அப்படின்னா அது நம்ம எஸ்பி வேலுமணி அவர்கள் தான். எஸ்பி வேலுமணி கூட இருக்கிற தங்கமணி போன்றவர்கள் தான். அது மாத்திரம் இல்லாம தென் மாவட்டங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கட்சிக்கு, அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர் ஒரு ஸ்ட்ராங் பர்சனா இருந்தாரு. ஐவர் கொண்ட குழுவுல நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்களா இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சீனியர்கள் எல்லாருமே இன்னைக்கு அதிமுக விட்டுட்டு தாவேகா பக்கம் நகர்றதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, பிளான் போட்டாங்க. ஸோ இதனுடைய விளைவு தான் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் போய் சேர்ந்தாங்க. ஸோ இவங்கள போய் தொடர்ந்து இப்போ இவங்கள போய் சேர போறாங்க. சரி, ஏன் போய் சேர்றாங்க? இப்போ நேற்று தினத்துல அந்த இடத்துல பேசும்போது எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல முக்கியம் கிடையாது, இவங்கெல்லாம் பதவி நோக்கி வருதுல்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தாவேகால சேர்றாங்க, கொள்கையை பார்த்து சேர்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா அடிச்சு விட்டார்ல. சரி, இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா, அவங்களுக்கு இடைத்தேர்தல்ல நிக்கிறது நீங்க வாய்ப்பு குடுக்காதீங்க. அவங்களுக்கு ஜெயிச்சு அமைச்சர் பதவி குடுக்காதீங்க. அவங்க தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வராங்களே சார். எதுக்கு சார் நீங்க அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி குடுக்கணும்? எதுக்கு நீங்க அவங்களுக்கு திரும்ப இடைத்தேர்தல்ல நிக்கிறது அவங்களுக்கு வாய்ப்பு குடுக்கணும்? எதுக்கு அவங்களுக்கு அமைச்சர் பதவி குடுக்கணும்? இப்படின்ற கேள்வி வரல. சும்மா போற போக்குல பேசுவோம். யார் நம்மள கேள்வி கேட்க போறா? அப்படின்ற ஒரு விஷயம் தான் தாவேகாவினருக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில இவங்க என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. இப்போ என்னன்னா, இப்போ இவங்க போறவங்க எல்லாருமே இடைத்தேர்தல்ல நிக்கணும், ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும், அதுக்கப்புறம் அமைச்சர் ஆகணும். இதுதான் இவங்களுடைய எண்ணமா இருக்குதே கண்டி, மத்தபடி வேற எண்ணமே கிடையாது. இதேவே சி விஜயபாஸ்கர் மேல, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கு. குற்றச்சாட்டுகள் சுமத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா விஜயபாஸ்கர் மேல, சி விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்குல சிபிஐ உடைய அறிக்கையில மாசம் 14 லட்சம் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வருமானம் போயிருக்கு குட்கா கம்பெனில இருந்து. இது சிபிஐ உடைய அறிக்கை அதுல இருக்கு. சோ இப்போ இவர் மேல ஊழல் கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டாச்சு. சோ இது அதிரடியான முடிவு எடுக்கணும். சோ இப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு குற்ற பின்னணியில் இருக்கிற சி விஜயபாஸ்கரை உள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி தூய சக்தியா இருக்கும்? சோ ஊழல் சக்தி எல்லாத்தையும் நீங்க கொண்டு உள்ள வச்சுட்டு இப்ப ஊழல் சக்தி நீங்க தானே மாறிக்கிட்டு இருக்கீங்க. எந்த இடத்துல நீங்க ஊழல் சக்தின்னு சொல்லி விமர்சிச்சீங்களோ அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் உங்க கூட சேர்ந்துட்டா ஊழல் சக்தியா நீங்க மாறிட மாட்டீங்களா? அதாவது ஒரு குடத்துல பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரே ஒரு டிராப் விஷத்தை ஊத்துங்களேன், அந்த பால் வந்து விஷம் ஆகாது அப்படின்னு நம்பிட முடியுமா? விஷப்பால்ல தானே ஆயிடும். ஸோ நீங்க ஒரு சட்டியில பால் வச்சுக்கிட்டு ஒரு டிராப் விஷத்த ஊத்துனாலும், அந்த பால் முழுக்க விஷமா தான் மாறுமே கண்டி, அது வந்து என்ன பண்ணாது, நல்ல பாலா இருக்காது. அந்த பால தூக்கி கீழ தான் கொட்டுவோம். அதே போல தான், ஒரு குற்ற பின்னணியில இருக்கிற அதிமுகவுல ஊழல் செஞ்ச ஒரு முன்னாள் அமைச்சர் வந்தாலும், இனி தாவேக்கா ஊழல் சக்தி தான். தூய சக்தி நீங்க வெளிய சொல்லிக்காதீங்க அப்படின்னு தான் மக்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த பக்கம் கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சாரு. அறிவாலய பக்கம் போயிட்டு நிழலுக்கு ஓதுனா கூட அவங்கள அப்படியே வலிச்சு போட்டுக்கிறாரு. சோ கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொல்லி விமர்சிச்சாரு தேர்தல் முன்பாக. இன்னைக்கு அந்த கல்லாப்பெட்டி கூட்டணினால அந்த கட்சிகளோட தான் நீங்க தயவுல நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதே கூட்டணிய டேக் டைவர்ஷன் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க? உங்க கூட கொண்டு வந்துட்டீங்க. இப்ப யாரு கல்லாப்பெட்டி கூட்டணி? தாவேக்கா தான் கல்லாப்பெட்டி கூட்டணி. ஆக்சுவலா திமுக மேல என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரோ, அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகிட்டு வராரு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள். அதிமுக எத பேர் சொல்லி நீங்க விமர்சிச்சீங்களோ, இன்னைக்கு அதே பேர தான் தாவேக்காவுக்கு வைக்க வேண்டியதா ஒரு விஷயமா இருக்கு. இனி தாவேக்கா தூய சக்தி கிடையாது. ஊழல் சக்தி அப்படின்னு தான் பெயர் சூட்டப்பட்டு விட்டாச்சு அப்படின்னு சொல்லணும். என்னைக்கு 2 விஜயபாஸ்கர் அவர்கள் உள்ள வந்து சேர்ந்தாங்களோ, அன்னைக்கே அது தூய சக்தியில தீய சக்தியா மாறிடுச்சு. அதே போல வந்து ஊழல் சக்தியா மாறிடுச்சு. அது மாத்திரம் இல்லாம இப்ப பின்னாடியே சி.வி. சண்முகம் அவர்களும் வராரு. எஸ்.பி. வேலுமணியும் வராரு. இவங்க மேலேயே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. சோ இவங்க எல்லாருமே உள்ள வந்தா இதுல யாரு பெரிய ஊழல் சக்தி அப்படின்றது அவங்களே முடியட்டும். இப்ப என்னன்னா சி.வி. சண்முகம் வட மாவட்டத்துல கொஞ்சம் பெரும் தலையா இருக்கிறாரு. அவரும் இப்ப உள்ள வராரு. எஸ்.பி. வேலுமணி கொங்கு பெல்ட்ல கொஞ்சம் பெரும் தலையா இருக்காரு. அவரும் உள்ள வராரு. அதே போல நத்த விஸ்வநாதன், தங்கமணி இவங்க எல்லாருமே உள்ள வராங்க. எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கணும்னு முடிவு ஆயிருச்சு. எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கணும்னு முடிவு ஆயிருச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்ட பிறகு எதுக்குப்பா வெயிட் பண்ணணும்? போலாம் வாங்க விஜயபாஸ்கர்களே போயிட்டாங்க. நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க? இங்க வந்து உள்ளாராங்க. டோட்டலா காலியாகுது அதிமுக அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பெருந்தலைகள் எல்லாருமே வந்துடுறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. சீனியர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதிமுக என்ன காண போகுது அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ சி.வி. சண்முகம் அவர்களும் இப்போ தாவேக்காவில் உள்ள வர போறாரு. எஸ்.பி. வேலுமணி கூட இருக்கிற 7 எம்எல்ஏக்கள் உள்ள வர போறாங்க. சோ இவங்க எல்லாரும் வர்றதுக்கு சும்மாலாம் கிடையாது. பதவியில இருக்கணும், பவர்ல இருக்கணும், அதிகாரத்துல இருக்கணும். அதுதான் மெயின். இடைத்தேர்தலை நிக்க வச்சு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி அமைச்சராகணும். சோ இது இடைத்தேர்தல் அப்படின்றது 7 தொகுதியோட நின்னுடாது. 10, 20 கிட்ட வரும் அப்படின்னு தான் கணக்கு போடப்பட்டு இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் இங்க நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ இவ்வளவு விவகாரம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் இது மாதிரி பேசுறீங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கள் பதவி விலகுறாங்கன்னா ஆக்கப்பூர்வமான விளக்கம் இருக்கணும். இவங்க கிட்ட என்ன விளக்கம் இருக்கு? ஒரே ஒரு பொய் கட்டமைப்பு. என்னன்னா திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி வைக்கிறதுங்க. ஏங்க அது இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓப்பனா உடைச்சிட்டாங்க. கூட இருந்த இடதுசாரிகளும் விசிகாவும் ஓப்பனா உடைச்சிட்டாங்க. திரும்ப திரும்ப இந்த வந்து நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இவங்க விலகி போறதுக்கு ஒரு காரணம் தேவை. அதுக்கு இதை பிடிச்சுக்கிட்டாங்களே கண்டி, மத்தபடி வேற எதுவுமே இல்ல. ஒருவேளை திமுக அதிமுக இணைஞ்சு இருக்கணும்னா இப்ப இணைஞ்சிருக்க வேண்டியதுதானே? ஏன் இணையில? இணைஞ்சு ஆட்சியை கவுத்துட்டு இவங்க ஆட்சி அமைச்சிருக்கணும் முடியுமா? இருக்க முடியாதா? ஏன் பண்ணல? ஏன்னா இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இவங்களா ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்றதா வெட்ட வெளிச்சமா தெரியுது. சோ இது மாதிரி பொய்களை மட்டுமே கட்டமைச்சிட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கு நீங்க தாவேக்கா. சோ அந்த கூட்டத்துல போயிட்டு இவங்க எல்லாரும் போய் சேர்றாங்க. சோ திமுக மேலயும் அதிமுக மேலயும் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இது மாதிரி போய் சேர்றாங்க அப்படின்ற ஒரு வாதம் தான் திமுக கட்டையும் அதிமுக கட்டையும் வருத பாக்குறோம். சோ இப்ப சி.வி. சண்முகம் அவர்கள் உள்ள போறாரு, எஸ்.பி. வேலுமணியும் உள்ள போறாரு. டோட்டலா அதிமுக வாஷ் அவுட் ஆகுது. எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்பட்டிருக்கிறார். இதனிடையில அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டி இருக்காங்க. இதுல என்னென்ன முடிவு எடுக்க போறாங்க அதிமுகவுல? ஏன்னா அடுத்தடுத்து நிர்வாகிகள் விலகிட்டே வராங்க. முன்னாள் அமைச்சர்கள், அதே போல வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட செயலர்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விலகிட்டு வராங்க. இது குறித்து தான் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனையில் இறங்கி இருக்காரு. என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.